அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அறிவழகன் தன்னோட காதலை எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து ரத்னாவை காதலிச்சதை அப்படியே அழகாக ஒப்பிச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அறிவழகனோட அப்பா, ச்சே அறிவும் ரத்னாவும் ரெண்டு பேரும் எவ்வளோ ஒரு சின்சியராக நல்ல முறையாக ஒழுக்கமாக இருந்திருக்காங்க. ரத்னாவை பற்றி தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனே, ஆனால் அறிவழகன் ரத்னா மேலே இவ்வளோ உயிராக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சின்ன வயசுலேருந்து ரத்னாவையே நினச்சி வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இவனோட காதலை புரிஞ்சுக்காம நான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பேசி கொச்சப்படுத்திட்டேன். இவங்ககிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு அறிவழகனோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா விடுங்க, நம்ம பையன் தானே, அதெல்லாம் நம்மளை மன்னிச்சிடுவான், பெருசாக எடுத்துக்க மாட்டான், விட்டுருங்க. அவன் காதலுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இப்போ சொல்கிறீங்களா? அவன் கல்யாணத்துக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் சம்மதிச்சு வந்ததே பெரிய விஷயம். இதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள ரெண்டு பேர்த்தையும் புரிஞ்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் அதுவே போதுங்கிறாங்க கோதை. ஆமாம் கோதை, நான் பேசுனது தப்பு. அந்த வெங்கடேஷ் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த அறிவழகனையும் ரத்னாவையும் தப்பு தப்பாக பேசிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சண்முகத்துக்கிட்டையும் ரொம்பவே அசிங்கமாக நடந்துக்கிட்டேன். சண்முகத்தை பார்த்து மன்னிப்பு கேட்டால் தான் என் மனசு ஆரம்பிக்கிறாங்க. சண்முகம் ரொம்ப பெருந்தன்மையான ஆளுங்க, அவரெல்லாம் இப்படி தப்பா நினைக்க மாட்டாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சண்முகத்துக்கிட்ட நம்ம அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க கோதை. அறிவழகன் பேசிட்டு இருந்ததெல்லாம் மாலதி போன்ல கேட்டுக்கிறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா அறிவழகனை நினைச்சு பார்த்து அழுகுறாங்க. சே, அறிவழகன் ரத்னா மேல எவ்வளவு உயிரா காதலா இருக்காரு, ஆனா இதை புரிஞ்சுக்காம நான் போய் இடையில போந்து அவரை காதலிக்கிறேன்னு சொல்லி தொந்தரவு கொடுத்துட்டேனே. இப்போ அறிவழகனோட மனநிலை என்னங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு தான் தப்பு பண்ணிட்டேன். அறிவழகன்கிட்ட தேவையில்லாம பேசி அவர் மனசையும் காயப்படுத்திட்டேன். அறிவழகன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு தனியா நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க மாலதி. பொழுது வந்ததும் முத்துப்பாண்டி வந்து சண்முகத்துக்கிட்ட சொல்றாங்க, நாங்க மண்டபத்தை சுத்தி ஆள் போட்டாச்சு, வெங்கடேசி எந்த ரூபத்துல வந்தாலும் அவனை கையங்கலமா பிடிச்சிடலாம், அவன் மாறு வேஷமே போட்டுட்டு வந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சண்முகங்கிறாங்க. அப்படியா, எப்படியோ ஆளுகளை வச்சு எப்படியாவது வெங்கடேஷை பிடிச்சிடணும், அப்பதான் நம்ம நிம்மதியாக கல்யாணத்தை நடத்த முடியுங்கிறாங்க. இந்த பக்கம் சிவபாலனை வர சொல்லி நீ போய் ஐயரை கூட்டிட்டு வா, முகூர்த்த தேதியை மாற்றி வச்சது ஐயருக்கு தெரியாதுல்ல, அதனால நேரமே போய் ரெண்டு ஐயரையும் கூட்டிட்டு வந்துருங்கிறாங்க. உடன்குடியை ஒரு பக்கம் அனுப்புறாங்க. உடன்குடி நானே ரெண்டு ஐயரையும் கூட்டிட்டு வந்துடுறேங்கிறாங்க. இல்லை ஆளுக்கு ஒரு பக்கம் போனால் தான் சீக்கிரமா ஐயரை கூட்டிட்டு வர முடியும்னு சண்முகம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. வைகுண்டம் அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ இங்கேயே இருப்பா, எங்கேயும் போயிடாதீங்கிறாங்க. இந்த பக்கம் பரணி செந்தாமரை இருக்கா, ரத்னாவையும் வீராவையும் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்கிறாங்க. இல்லை நீயா கூட போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் எழுப்பி குளிப்பாட்டி அதுக்கப்புறம் தயார் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீ தான் கூட்டிட்டு வரணும் பரணி, பார்த்து பத்திரமா பாதுகாப்பாக கூடவே இருந்து கூட்டிட்டு வாங்குறாங்க சண்முகம். ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்புறாங்க. வைகுண்டத்தை கோப்பட்டு, இங்க பார்ப்பா, உன் தங்கச்சி பாக்கியமும் என் தங்கச்சி எசக்கையும் கோட்டி பிடிச்சி திரியிறாளுங்க, அவளை ரெண்டு பேர்த்தையும் அடக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. இதுக்கப்புறமா சிவபாலனுக்கு தான் வீராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உன் தங்கச்சி சொல்லிட்டு தெரிஞ்சான்னா அந்த வைஜெயந்தி மேடத்துக்கு கோவம் வந்துடும். நீ பார்த்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் பேசாம அமைதிப்படுத்துங்கிறாங்க சண்முகம். சரி, அவளுகளை பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு, நான் போய் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் எஸ்கே எங்க இருக்காங்கன்னு பாக்குறாங்க. சிவபாலன் உடன்குடி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ஐயரை கூட்டிட்டு வரதுக்காக கிளம்பி போறாங்க. செந்தாமரை வந்து பரணி கிட்ட எதுக்காக முகூர்த்த நேரத்தை மாற்றி வச்சிங்கன்னு கேட்குறாங்க. அது ஒரு காரணமாக தான், சீக்கிரமா ரத்னாவுக்கு வீராவுக்கு அலங்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியம் வராங்க. எஸ்கி பாக்கியம் ரெண்டு பேரும் சொல்லி வீராவுக்கு அலங்காரம் பண்ணுறோம், எங்கள் வீட்டு மருமகளுக்கு நாங்கள் தான் அலங்காரம் பண்ணுவாங்கிறாங்க. இந்த பக்கம் சரி, அப்போ நீங்கள் அவங்கள பாருங்க, நான் ரத்னாவை போய் அலங்காரம் பண்ணுறேங்கிறாங்க. கல்யாண புடவையை இப்போவே கொடுத்துடலாமாங்கிறாங்க. இல்லை ஐயர் வந்து அவங்க பூஜையை பண்ணி தான் கொடுப்பாங்க, அப்போ எடுத்து கட்டிக்கலாங்கிறாங்க. பாக்கியம் வாடி, நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மருமகளுக்கு நம்ம தான் அலங்காரம் பண்ணணும்னு எஸ்கியை கூப்பிடுறாங்க. பாக்கியம், ஏமா இங்கே பாரு, கல்யாண முகூர்த்த நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெந்தனையை ஊத்துன மாதிரி பறக்கிறான், நீங்க இந்த நேரத்துல இப்படி பேசிட்டு இருக்கீங்களாங்கிறாங்க பரணி. சரி என்ன பேச்சு, சரி வாடி எஸ்கே நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. பாக்கியம், இதா பாருமா, சண்முகத்துக்கு வந்துட்டு நீ பேசுறது தெரிஞ்சது அப்படியே தாண்டவம் மாடிடுவான், பார்த்துக்கோ, பேசாம அமைதியா அவளுக்கு அலங்காரத்தை பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. சரி போடி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கியும் பாக்கியம் வீர ரூமுக்கு போறாங்க. பரணி கனி தாமரை மூணு பேருமா ரத்னா ரூமுக்கு போறாங்க. அறிவழகன் பட்டு வேஷ்டி பட்டு சட்டெல்லாம் போட்டுட்டு மாப்பிள்ளையா தயாராயிட்டாங்க. அப்ப அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு டே ரொம்ப ஜம்முன்னு நல்லா இருக்கிடாங்கிறாங்க. அப்ப சண்முகம் உள்ள வராங்க. மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டீங்களா, இந்தாங்க நீங்கள் கேட்ட மாதிரி பச்சைக்கல் மோதிரமும் சிவப்பு கல் மோதிரமும் ரெடி பண்ணிட்டேன். இது மாப்பிள்ளைக்கு பச்சைக்கல் மோதிரம் மேடையில் வச்சு போடலான்னு நினச்சேன், இப்போவே போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு சிவப்பு கல் மோதிரத்தை அறிவழகனோட அப்பாவுக்கு கொடுக்குறாங்க. சின்ன மோதிரமா இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அப்புறமா பெருசாக வாங்கி கொடுக்குறேங்கிறாங்க சண்முகம். இதை கேட்டதும் அப்படியே கண்கலங்கி நிற்கிறாங்க. சண்முகம், உன்னோட மனசு நோக நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு சண்முகம், வைர மாதிரி நீ இருக்கும்போது தங்கம் எதுக்குப்பா, வெங்கடேஷ் பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னை தப்பா உன்னையும் ரத்னாவையும் பேசிட்டேன்ப்பா, நீ என்னை மன்னிச்சு தான் ஆகணும்னு காலில் விழ போகிறாங்க. ஐயோ பெரியவங்க, நீங்கள் இருக்க என் காலில் விழறீங்கிறாங்க சண்முகம். மாலதி அழுதுகிட்டே என்கிட்ட சொன்னா, வெங்கடேஷ் மாலதி ரெண்டு பேருமா சேர்ந்து என்கிட்ட அது இதையும் சொன்னதுனால தான் நான் தப்பா நினைக்கும்படி ஆயிப்போச்சு, உன்னோட மனசு புரிஞ்சுக்காம பேசிட்டேன், என்ன மன்னிச்சுதான் ஆகணும்னு கேட்குறாங்க அறிவழகனோட அப்பா. சண்முகம் சொல்றாங்க, இல்லை இப்போவாவது நீங்கள் என் தங்கச்சியும் என் குடும்பத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம், நீங்கள் ஒன்றும் அழுகாதீங்க, சரி கல்யாண வேலையை பார்க்கலாங்கிறாங்க. இல்லைப்பா, அந்த மாலதி போலீஸோட வந்து கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லியிருக்காளே, என்னப்பா செய்யறதுங்கிறாங்க. அதெல்லாம் நம்மளை மீறி எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலையை விடுங்கிறாங்க சண்முகம். அவள் சும்மா தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பா, நாங்கள் அப்படியெல்லாம் எந்த ஒரு ஃபோட்டோவுமே எடுக்கல, என்னை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திட்டாளேங்கிறாங்க அறிவழகன். அவ நம்ப வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா, அதையெல்லாம் நம்ம நம்ப கூடாது, சரி கல்யாண வேலையை பார்க்கலாங்கிறாங்க. அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டே மணமேடைக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு சண்முகம் அங்க இருந்து போறாங்க. அறிவழகனோட அப்பா அறிவு கிட்ட சொல்றாங்க, ஆமாண்டா அறிவு, அந்த போட்டோவை வச்சுதான் என்னையே நம்ப வச்சாங்கிறாங்க. ஓஹோ, அவ ஒரு நாள் சொன்னதும் அவளை நம்பி
நம்பிட்டியா? என்ன நம்பலையா? பெத்த பையனை நம்பாத அப்பாவா நீ? அவ சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ என்னெல்லாம் பேச்சு பேசின? இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க அறிவழகன். வைஜெயந்தி கௌதம் கிட்ட சொல்றாங்க, இதை பாருடா, இன்னும் 20 நிமிஷம் தான். இதுக்கப்புறம் வீரா கழுத்தில் நீ தாலி கட்டிட்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுங்கிறாங்க. ஆமாம்மா, அது வரைக்கும் இந்த சிரிப்பு ஒன்று போதுமா? உங்களுக்காகத்தான் எல்லாம் அப்படிங்கிறாங்க கௌதம். எனக்காக இல்லடா, எல்லாம் உங்க அப்பாவுக்காகத்தான். இப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க வைஜெயந்தி. அப்போ பாட்டி சொல்றாங்க, எப்படியோ இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என் மருமகனுக்கு திதி கொடுத்தா அதுவே எனக்கு போதும், என் மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்ச மாதிரி அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவை திறந்து பார்க்கும்போது அங்க சண்முகம் வராங்க. உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு வராங்க. அடடே சண்முகம், வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க வைஜெயந்தி. சண்முகம், மனம் இறக்கி நானே கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க போங்கங்கிறாங்க வைஜெயந்தி. இல்ல மாலதி வெங்கடேஷை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க சண்முகம். அவங்கள பத்தி இன்னும் எந்த தகவலும் தெரியலைங்கிறாங்க வைஜெயந்தி. கமிஷனர் ஆபீஸருக்கு ஃபோன் பண்ணி ஒரு தடவை எச்சரிக்கை பண்ணி பேசிட்டீங்கன்னா அவங்களால பிரச்சனை வராதுங்களாங்கிறாங்க சண்முகம். அப்படி நம்ம சொந்த விஷயத்துக்காகலாம் பேச முடியாது சண்முகம், நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம். ஆனா மாலதி கண்டிப்பா வரமாட்டான்னு உறுதியா சொல்றாங்க வைஜெயந்தி. மாலதி உறுதியா வரமாட்டா, வெங்கடேஷ் வந்தா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை அவ வந்துட்டான்னா நம்ம சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கலாமா எடுத்துக்கலாம். ஆனா நீங்க அவங்ககிட்ட எதுவும் பேச்சு கொடுத்துடாதீங்க, என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாங்க வைஜெயந்தி. இதை கேட்டு சண்முகம் அமைதியாவே நிக்கிறாங்க. அப்ப வைஜெயந்தி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அவன் மட்டும் இவங்கிட்ட பேச்சு கொடுத்துட்டா என்னை பத்தி எல்லா உண்மையும் அவன் உளறி கொட்டிடுவானே. உண்மை தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டான். அதனால வெங்கடேஷ் வந்தாலும் நம்ம அவனை சண்முகத்துக்கிட்ட பேச விடாம அவனை தட்டி விசிறணும்னு நினைக்கிறாங்க வைஜெயந்தி. சண்முகம், நீங்க கவலைப்படாம போங்க, நாங்க சிசிடிவி மூலமா நாங்க கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், எந்த ஆபத்தும் வராது, பார்த்துக்கலாம் போங்கன்னு சொல்லவும் சண்முகம் வராங்க. வந்ததும் என்ன சிவபாலன் வந்துட்டானா, ஐயரை கூட்டிட்டு வந்துட்டானா அப்படின்னு பரபரப்பா கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே முத்துப்பாண்டி இவங்க எல்லாருமே இல்ல, நாங்க ஃபோன் பண்ணி பார்த்தோம், சிவபாலன் போனே எடுக்கலைங்கிறாங்க. அப்படியா, நான் ஒரு கப் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு சிவபாலனுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம சண்முகம், மாலதி எப்படி இருந்தாலும் நம்ம உயிரோடு இருக்க போறதில்ல, அதுக்கு முன்னாடியே எப்படியாவது அறிவழகனை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும்னு அறிவழகனுக்கு ஃபோன் பண்றாங்க மாலதி. அறிவழகன் போனை எடுத்ததும் உன்னை நான் நம்ப மாட்டேன், நீ நிறைய பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்க, நான் உன்னை நம்பி வரமாட்டேன்னு சொல்றாங்க. அறிவழகன் போன்ல சொல்ற விஷயமே இல்லை, ரொம்ப ஆபத்தான விஷயம், உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சி நடக்குது, அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், தயவு செய்து நேரில் வாங்கன்னு கெஞ்சுறாங்க மாலதி. உன்னோட நோக்கம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ சொன்ன இனிமே எதையும் நம்ப மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அலங்காரம் முடிஞ்சதும் நான் அறிவை போய் பார்த்துட்டு வரேங்கிறாங்க. பரணி சொல்றாங்க, அறிவழகன் மனமேடைக்கு வரத்தானே போறாரு, அப்ப பார்த்துக்கலாம், இப்ப இருக்கிற அங்க போறேங்கிறாங்க. இல்ல இந்த அலங்காரம் அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டுக்கலாம், அப்படி ஒரு வேளை பிடிக்கல அப்படின்னா ஏதாவது ஒன்று மாற்றிக்கலாமல்லங்கிறாங்க ரத்னா. அம்மா எங்ககிட்ட ரீல் விடாதடி, இந்த அலங்காரத்தை அறிவழகன்கிட்ட காட்டணும், அவ பார்த்து உன்னை ரசிக்கணும், அப்படித்தானே, அதுக்காகத்தானே நீ போறேன்னு சொல்றேன், சரி சரி போ அப்படிங்கிறாங்க பரணி. ரத்னாவும் சந்தோஷமா சரின்ட்டு கிளம்புறாங்க. அப்ப கனியும் கூட வரேங்கிற. லூசு, அவங்க 2 பேரும் இப்ப தனியா பேசுற நேரம், போய் பேசிட்டு வரட்டும், நீ போகாதீங்கிறாங்க. கனி சரின்ட்டு இருக்கிறாங்க. ரத்னா, போய் பேசிட்டு சீக்கிரம் வந்துடுடி, ஆனா அலங்காரம் மட்டும் எதுவும் கலந்துடக்கூடாதுங்கிறாங்க. சரிடி, இப்பவே போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்ட்டு ரத்னா அவசரமா அங்க அறிவழகனை பார்க்கறக்காக சந்தோஷமா ஓடி வராங்க. அறிவழகன் மாலதி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும்போது அப்ப வைஜெயந்தி அந்த பக்கமா வந்தவங்க, என்னது அறிவழகன் மாலதின்னு பேசிட்டு இருக்கானே, அப்ப மாலதி கிட்ட தான் இவன் போன்ல பேசுறானா, அப்படி என்னதான் பேசுறான்னு தெரியலையே அப்படின்னு ஒட்டு கேட்கறாங்க. அறிவு, நான் உங்க மேல இவ்வளவு நாளா லவ்வோட தான் இருந்தேன், ஆனா இப்பதான் உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க ரத்னாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தீங்கல்ல, ரத்னா மேல நீங்க வச்சிருந்த காதலை நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அப்போ உங்க போனை யாரோ அட்டன் பண்ணி வச்சுட்டாங்க, அதன் மூலமா நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அறிவழகன். ரத்னாவுக்கு உங்களுக்கு இருக்கிற காதலை நீங்க மேடையில சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் அதை பத்தின உண்மையே புரிஞ்சது. உங்க லவ் பத்தி புரிஞ்சுக்காம நான் தான் முட்டாள்தனமா நான் நடந்துக்கிட்டேன். சரி அதை விடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும், அதை போன்ல பேச முடியாது, என்னை பார்க்கறதுக்கு நேரில் வாங்க, நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு எனக்கே தெரியல, நான் இருக்கிற இடத்துல லொக்கேஷன் அனுப்புறேன், வந்துருங்கன்னு சொல்றாங்க. அறிவழகன் அதை கேட்டு சரி நான் வரேங்கிறாங்க. எப்படியோ வைஜெயந்தி மேடம் ஒட்டி கேட்டுட்டு உடனே குருவுக்கு ஃபோன் பண்ணி, இப்போ அறிவழகன் மாலதியை பார்க்க போறான், அவனை பின்தொடர்ந்து போங்க, மாலதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருங்க, மாலதியை யாரும் சந்திக்க முடியாத அளவுக்கு அவளை கொன்னு போட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்க வைஜெயந்தி. அறிவழகன் மாலதியை பார்க்க அவசரமா போயிட்டு இருக்காங்க. அப்ப ரத்னா ஓடி வந்து, மேக்கப் நல்லா இருக்கா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. எது பேசுறதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் ரத்னா, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அறிவழகன் ரசமாதானம் படிச்சுட்டு அங்க இருந்து மாலதியை பார்க்க போறாங்க. அறிவழகன் போறதுக்கு முன்னாடியே குரு 4 கான்ஸ்டபிளை கூட்டிட்டு போய் மாலதி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு மாலதி இன்னும் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடறாங்க. அறிவழகன் அந்த இடத்துக்கு வந்து மாலதியை பாக்குறாங்க. காணானதும் ஏமாந்து திரும்பவும் மண்டபத்துக்கு வராங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.